அரை திருடன் நகரத்துக்கு சென்று, இன்று இங்கே நிகழ்ந்த முக்கிய செய்தி என்ன என்று சிலரை கேட்டான். பகலில் திருடன் ஒருவன் வந்து சவர தொழிலாளியையும் துணிக்கடைக்காரனையும் ஏமாற்றி சென்றதை கூறினார்கள். மேலும் அந்த திருடனை கண்டுபிடித்துக் கொண்டு வராவிடில் தலையாரி தண்டிக்கப்படுவான் என்ற அரசனுடைய உத்தரவையும் சொன்னார்கள். பிறகு அரை திருடன் ஒருவனை சந்தித்து தலையாரியின் குடும்ப வரலாற்றை விசாரித்தான். தலையாரியின் மருமகன் சிறு வயதிலேயே காணாமல் போய்விட்டதாக அவன் சொன்னான். பின்னர் துணிக்கடைக்கு போய் துணி வகைகளை வாங்கி கொண்டு தலையாரி வீட்டுக்கு சென்றான். சிறு வயதில் காணாமல் போன மருமகன் தானே என்று கூறி தலையாரியை நம்பும்படி செய்து அங்கே தங்கி அவனுடன் பேசிக் கொண்டிருந்தான் அரை திருடன். இரவு உணவுக்கு பிறகு தலையாரி அவசரமாக புறப்பட தயாரானான். அப்பொழுது, என்ன மாமா இவ்வளவு அவசரம்? இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே என்றான் அரை திருடன். தலையாரி அரசன் போட்ட உத்தரவை கூறி அந்த திருடனை பிடிக்கப் போக வேண்டும் என்று கூறினான். நானும் உங்களோடு வருகிறேன். ஊரையும் பார்த்தது போல் இருக்கும். உங்கள் காரியத்துக்கும் துணையாக இருக்கும் என்றான் அரை திருடன். தலையாரி மகிழ்ச்சியோடு அவனை தன்னோடு அழைத்துச் சென்றான். இருவரும் ஊரை சுற்றி வருகையில் ஒரு இடத்தில் தொழுமரம் ஒன்று இருப்பதை கண்ட அரை திருடன், இது என்ன மாமா என்று கேட்டான் தலையாரிடம். சிறு வயதிலேயே ஊரை விட்டு சென்ற மருமகனுக்கு தொழுமரத்தை பற்றிய விவரத்தை கூறினான் தலையாரி. அப்படியா மாமா, என்னை தொழுமரத்தில் கட்டி ஆப்படித்து விடுங்கள். அது எப்படி இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் அரை திருடன். வா போகலாம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று மருமகனை கூப்பிட்டான் தலையாரி. மாமா, நான் வரமாட்டேன். என்னை தொழுமரத்தில் கட்ட முடியாது என்றால் நீங்கள் மரத்தின் அருகில் நில்லுங்கள். நான் உங்களை கட்டி ஆப்படித்து பார்க்கிறேன் என்றான் அரை திருடன். மருமகனின் பிடிவாதமான ஆசையை கண்டு அப்பாவி தலையாரி தொழுமரத்தில் நின்று கொண்டு எப்படி ஆப்பு அடிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். உடனே அரை திருடன் ஆப்பை இறுக்கி அடித்துவிட்டு அதை எடுக்க முடியாதவன் போல, இது என்ன மாமா, ஆபத்தாக போய்விட்டதே, ஆப்பை எடுக்க முடியவில்லையே, வீட்டுக்கு போய் கொட்டாப்புள்ளி எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தலையாரியின் வீட்டுக்கு சென்றான் அரை திருடன். தலையாரியின் மனைவியிடம் போய், அரசன் ஏதோ கோபத்தினால் மாமாவை தொழுமரத்தில் கட்டி வைத்திருக்கிறான். இன்னும் சிறிது நேரத்தில் அரசனுடைய காவலர்கள் வீட்டில் உள்ள நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்காக வருவார்களாம். ஆகையால் நகைகளை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொடுங்கள். நான் போய் அதை பத்திரமாக வைத்துவிட்டு வருகிறேன் என்றான் அரை திருடன். தலையாரியின் மனைவியும் மகளும் அவன் சொன்னதை உண்மை என்று நம்பி எல்லா நகைகளையும் மூட்டை கட்டி அவனிடம் கொடுத்தார்கள். நகை மூட்டையை பெற்றுக்கொண்ட அரை திருடன் விரைவாக தன் தந்தையிடம் வந்து தன் திறமையை கூறினான்.